வணக்கம். தலைப்புச் செய்திகள். நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் தாவைக்கா தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம். நாமக்கல்லில் KS திரையரங்கம் அருகில் காலை 8:45 மணிக்கும், கரூரில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நண்பகல் 12 மணிக்கும் நடைபெறும். குலசேகரப்பட்டினம் தசரத விழாவில் ஆபாச நடனங்களை தடுக்க வட்டாட்சியர் தலைமையில் தனிக்குழு அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. குமரி மாவட்டத்தில் விடிய கூட்டிய கனமழை. மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் 6 போல் தண்ணீர் ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. எடப்பாடி பழனிசாமி முதல்வரையும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒருமையில் பேசி வருகிறார். போக்குவரத்து துறை அமைச்சர் S சிவசங்கர் விமர்சனம். முதல்வர் MK ஸ்டாலின் கடந்து வந்த பாதை குறித்து உதயநிதி பகிர்ந்த AI வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இசையமைப்பாளர் இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்களை சோனி நிறுவனம் தாக்கல் செய்ய வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கோட்டையில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அலங்கார வளைவு இடிக்கப்பட்டது. ரூபாய் 33 லட்சத்தில் புதிய வளைவு கட்டப்பட உள்ளதாக அதிகாரிகள் தகவல். சீமான் மீது பதிக்கப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சினிமா நன்றாக இருக்க வேண்டுமென நினைப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இயக்குனர் பேரரசு பேச்சு. பேனர் வைத்ததற்காக தாவேகா மீது மட்டும்தான் வழக்கு போடப்படுகிறது. கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CT நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. திண்டிவனத்தில் CV சண்முகத்துடன் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. இருவரும் 30 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியதாக தகவல். மருந்துகளுக்கு 100% இறக்குமதி வரி விதித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.